முன்னொரு காலத்துல ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுகிட்டு வராரு. அவருடைய ஆட்சியில எல்லாருமே ரொம்ப சீரு சிறப்புமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. யாருக்குமே எந்த குறையும் வச்சது கிடையாது. எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அப்படியே காலங்கள் கடந்து போகுது. பல வருடங்கள் ஆயிடுச்சு. மன்னருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவரால் அந்த நிர்வாகத்தை சரியா நிர்வகிக்க முடியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல தான் அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த வைத்தியர் மன்னரை பரிசோதிக்கிறாரு. மன்னரோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிக்கிட்டே வருது. இப்போ மன்னர்கிட்ட அந்த அரண்மனை வைத்தியர் என்ன சொல்றாருன்னா, மன்னா, உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இந்த நாட்டுக்காக நீங்க எவ்வளவோ உழைச்சிட்டீங்க. இப்போ உங்களுடைய கடைசி காலத்தை ரொம்ப நிம்மதியா காட்டுல போயிட்டு தியானம் பண்ணி உங்களை கடைசி காலத்தை கழிச்சுக்கலாமே. ஏன் நீங்க தேவையில்லாம உங்களை வருத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய மகன்கள் கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு நீங்க காட்டுக்கு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரைய சொல்றாரு. உடனே மன்னருக்குமே இது சரியா தான் படுது. உடனே அடுத்த நாளே எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசிக்கிறாரு. ஆலோசனை பண்ணி அந்த நாட்டுக்கு யாரு அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடுறாரு. இப்போ இவருடைய மகனை அடுத்த மன்னராக்கிட்டாரு. இப்போ இந்த மன்னர் என்ன பண்றாருன்னா, காட்டுக்கு போகிறதுக்காக தயாரா இருக்கிறாரு. இப்போ இவர் தனியா போறதுக்கு யோசிக்கிறாரு. அதுக்கு பதிலா கூட அவங்களுடைய மனைவிகளையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறாரு. மன்னருக்கு மொத்தமா 4 மனைவிகள் இருக்காங்க. இப்போ 4வது மனைவி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன யோசிச்சுக்கிட்டு போறாருன்னா, அவருடைய 4வது மனைவி கிட்ட தான் எப்பவுமே ரொம்ப பாசமா இருப்பாரு. இது வரைக்கும் நிறைய பரிசுகள் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அவங்களுடைய மனைவி கேட்ட எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அதனால இவர் ஒரு நம்பிக்கையில போயிட்டு இருக்கிறாரு. எப்படியும் நம்ம கூப்பிட்ட உடனே நம்முடைய மனைவி கூட வந்துருவாங்க, நம்ம காட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற முடிவோட அவருடைய 4வது மனைவி கிட்ட போயிட்டு, இங்க பாருமா, நான் காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். இங்க நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே என்னுடைய மகன் பார்த்துக்குவான். நாம 2 பேரும் காட்டுக்கு போயிட்டு என்னுடைய கடைசி காலத்துல ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம்னு யோசிக்கிறேன். எங்க கூட காட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 4வது மனைவி கிட்ட கேட்கிறாரு. உடனே அவங்களுடைய மனைவிக்கு கோபம் வந்துருச்சு. என்ன நீங்க பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ சொகுசான ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு என்னெல்லாம் வர முடியாது. இந்த அரண்மனை தான் என்னுடைய வீடு. இங்க தான் நான் இருப்பேன். நீங்க எங்க வேணாலும் போகலாம். உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கு. என்ன மட்டும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி மன்னர்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ மன்னருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்களுடைய 3வது மனைவி கிட்ட போய் கேட்கிறாரு. 3வது மனைவி கிட்டயுமே இவர் எப்பவுமே பாசமா இருப்பாரு. அவங்களோட மனைவியுமே எல்லா விஷயத்திலுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இவங்க எப்படி கூட வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்களுடைய 3வது மனைவி கிட்டயுமே போயிட்டு இதே கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க வேணா போயிட்டு வாங்க, என்னாலாம் வர முடியாது. வேணா நீங்க போகும்போது சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே நான் பண்ணித்தரேன். உங்களுக்கு தேவையான வேலையாட்கள் ஆகட்டும், இல்லை அங்கே சமைக்கிறதுக்கு ஆளாகட்டும், எல்லா விஷயத்தையுமே நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 3வது மனைவியுமே சொல்லிடுறாங்க. இப்போ மன்னருக்கு ரொம்ப விரக்தி ஆயிடுச்சு. என்னது இது, நம்ம இவ்வளவு நாளா பாசமா இருந்தோம், ஆனா யாருமே வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்களுடைய 2வது மனைவி கிட்டயுமே போயிட்டு இதே கேள்வியை கேட்கிறாரு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மன்னா, உங்களுடைய கடைசி காலத்துல நான் எப்பவுமே கூட இருப்பேன். நீங்க இறந்ததுக்கு அப்புறமா கூட உங்களுடைய நல்லடக்கம் நல்லபடியா நடக்கும். அதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னால உங்க கூட காட்டுக்கு வர முடியாது. நீங்க இங்கேயே இருங்க, உங்களுக்கான எல்லா பணிவிடைகளையுமே செய்யறேன். உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். ஆனா காட்டுக்கு மட்டும் நான் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய 2வது மனைவி சொல்லிடுறாங்க. இப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 3 பேருமே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. இவருடைய முதல் மனைவி கிட்ட இவருக்கு கேட்கணும்னு கூட தோணலை. ஏன்னா அவங்கள மீறி தான் அடுத்தடுத்து எல்லா கல்யாணங்களையுமே பண்ணாரு. அதனால எப்படி அவங்க கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடயே அங்கிருந்து கிளம்புறாரு. அவரு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்துல இருந்து ஒரு குரல் கேட்குது. மன்னா, நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாருப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறாரு. பார்த்தா அவருடைய முதல் மனைவி அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னன்னா, அவங்களுடைய முதல் மனைவியை மீறி தான் எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாரு, மற்ற எல்லாரையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில அவங்களுடைய முதல் மனைவி தான் அவரு கூட காட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஆச்சரியப்படுறாரு. என்னம்மா, நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கிறாரு.
ஆமாம் மன்னா, நீங்க எங்க போனாலையும் கண்டிப்பா நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரோட கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் காட்டுக்கு போறாங்க. இப்போ இந்த கதையில நம்ம மன்னரை பார்த்தோம், மன்னரோட மனைவிகள் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஆனா உண்மையிலேயே இந்த கதை அவங்கள பத்தின கதை கிடையாதுங்க, நம்மளை பத்தின கதை. இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தரோட கதையுமே இதுல அடங்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மன்னரோட 4வது மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள நம்மளுடைய உடலோட ஒப்பிடலாம். நம்மளுடைய உடலை நம்ம தினம் பலவிதமான விஷயங்கள் செஞ்சு நிறைய செலவுகள் செஞ்சு உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறோம், உடம்ப அழகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பண்றோம். ஆனா கடைசியா அந்த உடம்பு அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம கூட வர போறது கிடையாது. அது நம்மளை விட்டுட்டு எப்ப வேணாலும் போயிடும். அடுத்து இந்த மன்னரோட 3வது மனைவிய நம்மளுடைய ஆடம்பரங்களோட ஒப்பிடலாம். நம்ம வாங்குற கார் ஆகட்டும், இல்ல பைக் ஆகட்டும், இல்ல வீடுகள் ஆகட்டும், வேற ஏதாவது சொத்துக்கள் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே மன்னரோட 3வது மனைவியோட ஒப்பிடலாம். அது எல்லாத்தையுமே நம்ம இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம இல்லைன்னா அது வேற யாருக்கிட்டையாவது போயிடும். மற்றபடி அந்த ஆடம்பரங்களுமே நம்ம கூட வரப்போறது கிடையாது. அடுத்தது இந்த 2வது மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள், இவங்க கூட ஒப்பிடலாம். இவங்க எல்லாருமே நமக்கு தேவையான நேரங்கள்ல எல்லா உதவிகளையுமே செய்வாங்க, நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக தான் இருப்பாங்க, நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா அவங்களால கூட நம்ம கூட கடைசி வரைக்கும் வர முடியாது. இப்போ கடைசியா மன்னரோட முதல் மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கிறது. இந்த ஆன்மாவை மட்டும் நம்ம எப்பவுமே கண்டுக்கிறது கிடையாது. உண்மையிலேயே நமக்கு என்ன தேவை, நம்ம மனசுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அப்படியே போற போக்குல என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம உள் மனசுக்குள்ளார எப்பவுமே ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனாலும் சரி, இல்லை வேற ஏதாவது பெருசா செய்யறதா இருந்தாலும் சரி, அந்த சமயத்துல நீங்க யாருக்கிட்ட அறிவுரை கேட்குறீங்களோ இல்லையோ, முதல்ல உங்களுடைய உள் மனசுக்கிட்ட அறிவுரை கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ளாரே ஒரு குரல் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த குரலை நீங்க எப்ப அங்கீகரிக்கிறீங்களோ அந்த சமயத்துல கண்டிப்பா நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த வழி கண்டிப்பா நல்ல வழியா தான் இருக்கும். அந்த குரல்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய ஆன்மா. அதுதான் உங்க கடைசி காலம் வரைக்கும் எப்பவுமே உங்க கூடயே இருக்கும். நீங்க மண்ணை விட்டு போற வரைக்குமே உங்க கூடயே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில எப்பவுமே தனிமையை உணர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு துணையா அவங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க மற்றவங்க அறிவுரையை கேட்டுதான் செயல்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ளாரே அறிவுரைகள் எல்லாமே கொட்டி கிடக்கு. இது எல்லா மக்களுக்குமே பொருந்தும். யார் அதை சரியா பயன்படுத்தி யார் அதை சரியா தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா எல்லா விஷயத்திலுமே வெற்றி நிச்சயம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.